இன்ஃபேக்ட் வந்து அந்த BMW EMI போட்டிருக்காரு. நான் ஆடி கார் வச்சுருந்தேன், பலினோ வச்சுருந்தேன், 2 கார் வச்சுருந்தேன். 2 காரையும் கொடுக்க வச்சது அவர். வேண்டாம் நம்ம வேற கார் வாங்கிக்கலாம்னு சொன்னார். அப்போ கூட EMI வந்து உன் புருஷன் நான் கட்டுவேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்து பண்ணது அவர். இன்னைக்கு வந்து அந்த காசுக்காக தான் நான் இது பண்ணுறேங்கிறாரு. ஏன் ஒரு மனசாட்சி கட்டத்தனமாக பேசணும்? வர சொல்லுங்க, அவருக்கு DNA டெஸ்ட் எடுத்து நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். இங்கே தான் இருக்க போறேன், வர சொல்லுங்க. இல்லை அவர் வர வரைக்கும் நான் இதே இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் பையாக நிற்கட்டா? எவ்வளோங்க போட்டு இது பண்ணுவீங்க? உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு, வெளியே வந்து ஒன்று பேசுகிறாரு. உள்ளே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்றாரு, வெளியே வந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உள்ளே வந்து எனக்கு DNA டெஸ்ட்டே வேண்டாம், நான் வெளியே அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்றாரு. இப்போ வெளியே வந்து இப்படி பேசுகிறாரு. உள்ளே வந்து என்கிட்ட மேடம் கிட்ட சொல்கிறாரு, நானும் மேடம் அவர் 3 பேரும் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இருக்கோம். மேடமோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, 4 பேரையும் வச்சுட்டு சொல்கிறாரு, வெளியே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வச்சுட்டே சொல்கிறேன், ஜாய மாதிரி ஒரு பொண்ணு வந்து என் லைஃப்லேயே வந்து யாரும் அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட மாட்டாங்க, அவ்வளோ கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்ன ஒரு பர்சன் உள்ளே இன்னைக்கு இப்படி பேசின பர்சன் வெளியே வந்து அப்படி எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? அப்போ யாருக்காவது பயந்து அந்த மாதிரி பேசுகிறாரா? கொஞ்சம் கூட மனசாட்சி, ஈவு, இறக்கம் எதுவுமே கிடையாது. குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் இல்லை. வெளியே வந்து குழந்தையே பற்றி பேசுகிறாரு. நாளைக்கு அந்த DNA டெஸ்ட்டில் ப்ரூஃப் ஆகிட்டுனா எந்த மூஞ்சை வச்சு முழிப்பார் அந்த குழந்தை மேலே? என்னால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல், செகண்டும் நார்மல் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து C-செக்ஷன் இன்னைக்கு காரணம் ஆனதுக்கு காரணம் முழுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அடுத்த கட்ட மூலமா நான் லீகலாக தான் போயிட்டுருக்கு, எல்லாமே லீகலாக போயிட்டுருக்கு. அவர் மேலே FIR போடுறதுக்கு உமன்ஸ் கமிஷன்லேருந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. 4 செக்ஷனில் அவர் FIR போட்டு 10 இயர்ஸ் நான் பெயிலபிளாக வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவர் அதை தான் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒன்றுங்க மீடியாவுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன், சொல்லலாம். அவர் பிளாக்மெயில் சொல்கிறார்ல, இதில் என்ன போட்டிருக்கு? மெசேஜ் படி. ரங்கராஜ் ஹப்பி, ரங்கராஜோட ஃபோட்டோ, லவ் யூ மை பொண்டாட்டி. ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தான் வருமா? இவரே ஸ்டேட்மெண்ட்டில் பிளாக்மெயில்ன்றாரு. அதே ரங்கராஜ் தானே லவ் யூ மை பொண்டாட்டின்னு போடுறாரு. இதில் என்ன போட்டிருக்காரு? After 12 years I got one soulmate, I don't want to lose you, sorry for what I did. அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணாரா அவர்? எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க? இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி தானே கல்யாணம் பண்ணார். இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ மட்டும் ஏன் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க? உள்ளே வந்து கேட்டால் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எல்லா ஆக்சஸையும் அவங்க எடுத்துட்டாங்க, இந்த குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாரு. உள்ள பாசமாகவும் பேசுகிறாரு, வெளியே வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. எதை எடுத்துக்கணும்? ஒன்று அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். நான் இத்தனை ப்ரெஸ் மீட் பண்ணுறேன், இவ்வளோ வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுக்குறேன், தப்பு பண்ணலன்னா தைரியமாக வந்து ப்ரெஸ் மீட் பண்ண சொல்லுங்கள், என்னை மீட் பண்ண சொல்லுங்களேன். தைரியம் இல்லைல்ல, இதே இடத்துல இதே அப்போல தான் நான் இருக்க போகிறேன், வர சொல்லுங்கள், மீட் பண்ண சொல்லுங்கள், DNA டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அவருக்கு தான் DNA டெஸ்ட் வேணும், போக சொல்லுங்கள், ஆர்டர் வாங்க சொல்லுங்கள். டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு, மற்ற கேஸ்லாம் போடுறாருல, கோர்ட்டில் ஆர்டர் வாங்க சொல்லுங்கள், DNA டெஸ்ட் வேணும்னு சொல்லுங்கள். DNA டெஸ்ட்டில் 100% பாசிட்டிவாக தானே வருங்க. 2 வருஷம் குடும்பம் நடத்தின போது தெரியலையா அவருக்கு? எல்லாமே பிளாக்மெயில் பண்ணார். அப்போ வந்து மட்டும் என்ன அவருக்கு வந்து இதுவாக வந்துருச்சா? ஏன் அதை மட்டும் அவர் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறா? அப்போ அவரோட வாண்ட் அது. இன்னைக்கு இந்த குழந்தையும் கொச்சைப்படுத்துறாரு, என்னையும் கொச்சைப்படுத்துறாரு. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வெளியே இருக்கும் போதே நான் வந்து இவங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்போ 4 செவத்துக்குள்ள ஒரு மாதிரி பேசுறாரு, வெளியே வந்து ஒரு மாதிரி பேசுறாரு. அப்போ எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தைரியம் இல்லை. தப்பு பண்ணுவார், ஓடுவார், ஒளிவார். மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. இந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மாவே விடாது.
அவரை வந்து பாருங்கள். இதே நீங்கள் மீடியா பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மீடியா பீப்புள் நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க அவர் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத பார்ப்பீங்க. இந்த குழந்தையோட கண்ணீர், இந்த குழந்தைய வந்து இப்படி கஷ்டப்படுத்துறது எல்லாமே வந்து அவர் ஒரு நாள் அனுபவிப்பார். ஸோ வந்து அவர் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க பொய்யான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு எல்லா ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. பிளாக்மெயில் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணால் அவர் என்னங்க சின்ன குழந்தையா? தெரியாமல் கேட்குறேன், அவர் என்ன சின்ன குழந்தையா? இல்லையே. 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தார்ல. பிளாக்மெயில் பண்ணிட்டு போனால் அப்போவே கிளம்பி போயிருக்கணும்ல. 2 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்றைக்கி வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. 2 வருஷம் இப்போ பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தவங்களோட எப்படிங்க 2 வருஷம் குடும்பம் நடத்த முடியும்? ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குன்னு கிளம்பி போயிடுவாங்களே. கல்யாணம் பண்ணும்போது சிரிச்சிட்டுல போஸ்ட் கொடுக்குறாரு. லவ் யூ பொண்டாட்டி சொல்கிறாரு. அவ்வளோ ஃபோட்டோஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸில் போஸ்ட் கொடுக்குறாரு. அவரே செல்ஃபிஸ் கிளிக் பண்ணுறாரு. இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வருமா? கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கணும். ஒட்டுமொத்த குடும்பமும் மனசாட்சி இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க. ப்ரெக்னென்சி, த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி எனக்கு ட்ராமா கொடுத்தாரு. போஸ்ட் ப்ரெக்னென்சியும் ட்ராமா. நான் இன்னும் சிசேரியன்லேருந்து ரெக்கவர் பண்ணல. என்னால் வாக் கூட பண்ண முடியல, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் நான் வந்து உங்களையும் இது பண்ணணும், அங்கே இருக்கிற இதையும் பொண்ணு, அதாவது ஒன்றா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன தப்பு பண்ணுறது அவர். தைரியமாக வெளியே வந்து பேச சொல்லுங்கள்.